பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் நேற்றைக்கெல்லாம் பிராட்வேயில் பரபரப்பு. அதாவது 1930 காலத்து தமிழ் பத்திரிகைகள் மாதிரி பாரிஸில் நடந்தது என்ன, பாரிஸில் அடிதடின்னு லக்கி கேட்குறாரு. அங்கே அடிதடினா நமக்கு என்ன, அந்த பாரிஸ் இல்லைங்க, இங்கே தான் மார்க்கெட்டில் ஏதோ கேட்டார். பூனாவில் தடியடி, புல்வெளியில் குண்டு வச்சு என்ன செய்தி அப்படிலாம் கேட்டார். நிறைய விஷயங்கள் இப்படி கேட்பார் திடீர்னு வந்து. சென்னையில் பாரிமுனை பகுதியில் 2026 தேர்தல் குறித்து கணக்கெடுப்பு நடத்த சென்ற தாவேகாவினர் தாக்கப்பட்டதாக புகார். திமுகவினர் தாக்கியதாக தாவேகாவினர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பொதுமக்களை தாவேகாவுக்கு வாக்களிக்க சொல்லி தாவேகாவினர் தங்களை தாக்கியதாக பெண்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இப்படியான செய்திகள் நான் சொன்ன இதே காலவரிசைப்படி வெளியாகி கொண்டிருக்கு. இதுங்க அடி வாங்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் எல்லா நாட்களிலும் உண்டுனாலும் உடனடியாக தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா தற்குறிகளும் ஸ்பாட்டுக்கு போனதும் விஷயம் வந்து பரபரப்பாயிடுச்சு. மாசமா இருக்க பொண்ணு ஐசியூல இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜனா போயிட்டு கிளப்பி விட்டு என்ன தொட்டு பார்க்க சொல்லுங்க அமைச்சர். அவங்களுக்கு எந்த ஊர்ல ஒரு பிரச்சனையை பண்ணாலும் அந்த ஊர் அமைச்சரை இழுத்து விட்டு அவருடைய சதித்திட்டத்தால தான் இது நடந்துச்சு, அவருக்கு தைரியம் இருந்தா என்ன அடிக்க சொல்லுங்க. உன்னை ஏன் அடிக்கணும்? திமுக ஆதவர்ஜுனாவுடைய சட்டையில் ஏன் வந்து கைய வைக்கணும்? நீ முதல்ல யோகினா நீ போயிருக்கணும். அடே நிக்ஸா, உன்னை வைத்து பல காரியங்கள் ஆக வேண்டி இருக்கிறது. நீ தான் விஜய் எங்கெல்லாம் முடிச்சு விடணுமோ அத்தனையும் முடிச்சுடுவேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை என்ன வந்து அடிங்க, யாரா உன்னை கூப்பிட்டா கோமாளிங்கிற மாதிரி குறுக்க பூந்து குண்டு வாங்கக்கூடிய வேலையெல்லாம். இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல பாத்தீங்களா, இந்த வட சென்னைய கஞ்சாவுக்கும் ரவுடிசத்துக்கும் வச்சுக்கிட்டு திமுக ஜெயிச்சுட்டு வருது. கடுமையாக சொல்றேன், வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்க இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். அதாவது வட சென்னையில கஞ்சா அடிப்பவர்களும் ரவுடிசம் செய்பவர்களும் தான் இருக்காங்களாம். அவனுடைய புரிதல் வந்து எந்த லட்சணத்துல இருக்குங்கிறது இந்த இதுல தெரிஞ்சுக்கலாம். சங்கர் படம் பார்த்துட்டு வட சென்னை இப்படி இருக்கிறது, அதனாலதான் இவங்க அடி வாங்கிட்டாங்களாம். வேற எங்க என்னன்னா கிழிச்சு கேப்பையை நட்டிடுவாங்களாம். அவங்க எல்லாம் கஞ்சா அடித்திருப்பார்கள், ரவுடிசம் செய்பவர்கள், அவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக எங்களை தைரியமா வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு. முடிஞ்சா அவரை என்ன வந்து அடிக்க சொல்லுங்க அப்படின்னு சவடால் விட்டு கூப்பிடுறது. சரி, என்ன நடந்துச்சு? இந்த தற்குறிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்றால் தாக்கப்பட்டதில் நியாயம் உண்டா அப்படின்னு பார்க்கணும். 20 நாளா நாங்க சர்வே எடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கே தெரியாம எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க அடி வாங்கினவங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சாங்க. அடிக்காதீங்க நாங்க போயிடுறோம்னு கூட சொன்னோம், ஆனா அப்ப கூட கேட்காம இது நான் சொல்றதெல்லாம் சொல்ற வரைக்கும் இடது பக்கம் தான் இதயம் இருக்குன்னு பக்கத்துல விசாரிச்சுட்டு வலது கையால இதயம் சிந்தி அப்படி பிரிங்கி வெளியே வந்துடக்கூடாதுல்ல, பிடிச்ச மேனிக்கே பேசுறான் ஒருத்தன். இவன் பேசாத இதே டயலாக் நீங்க விஜய்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வந்து போக்கிரி ஹஸ்கி மாடுலேஷன்ல பேசுறேன்னு கிரிஞ்சு பண்ணி கேவலப்படுத்தியிருப்பாப்புல விஜய். ஆனா இவன் அப்படி கிடையாது, ப்ராப்பரா பேசான கையை மட்டும் கீழே வச்சிருக்கலாம், ஆனா கையை வச்சுட்டே பேசும்போது ஒரு மாதிரி நகைப்புக்குரியதாக இருக்குது. மற்றபடி நல்லபடியான பெர்ஃபார்மன்ஸ் தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சிங்கமுத்து பாக்கெட்லேயே கை வச்சிருப்பாப்புல இல்லை அது மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான், 4-5 பேர் அடிச்சிட்டாங்கன்னு. ஆதவர்ஜனா 100 பேர் அடிச்சிருக்காங்க. ஏன்னா 100 பேர் அடிச்சா ஏதாவது மிஞ்சுமாங்க? கிட்டத்தட்ட நாங்க 20 நாளா சர்வே எடுத்துனுங்க, மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே. வசூல் வடை சுடுவாங்க. படம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்ப ரீரிலீஸ் ஆயிருக்கும். அது ஒரிஜினலா ரிலீஸ் ஆன நாள்லயே வராத கலெக்ஷன்லாம் 4-5 கோடி வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா 25ஆல பெருக்கிங்கன்னு சொல்லி 100 கோடி, 4 கோடி வந்தா 100 கோடி அப்படின்னு போடுற மாதிரி 4 பேர் அடிச்சோடனே 100 பேர் அடிச்சிட்டாங்க. ரத்தமா வாந்தி எடுத்தங்கா. 100 பேர் அடிச்சா நீ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க மாட்டேன், நீ போயிருக்க வேண்டிய இடம் வந்து வேற. இவங்க அடி வாங்கின சொன்ன ஆட்கள் யாருக்குமே ஒரு ரத்த காயமோ சில்லறையோ ஒண்ணுமே கிடையாது. அந்த அக்கா வந்து முதல்ல பலச்சாறு குடிக்க வந்தேன் அப்படின்னு, நாங்க சர்வே எடுக்க வரல ஜூஸ் குடிக்க வந்தேன், ஜூஸ் குடிக்க வந்தா செருப்பு கழட்டி அடிக்க போறாங்க. எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயும் நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டாக்கா தூக்குல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்ன சர்வே எடுத்து முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம், அதனால வந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இது அவனுங்க எல்லாம் முடிஞ்சு ட்விட்டெல்லாம் போட்டு அப்படி இந்த தற்குறிகள்லாம் நேர்ல போயிருச்சு. இப்போ இந்த ராஜ்மோகனும் இவனும் இந்த இன்னொருத்தன் லோயலாமணி அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு காலேஜ் பேரை கிடைக்கிறீங்க.
இல்ல இது அது நல்லதுங்கிறேன். லயோலான்னு சொல்லி இந்த காலேஜுடைய அலுமினியம் எல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்காங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு வார்டு பாய்கிட்ட கேட்க, ஏன்டா சாயந்தரம் 7 மணி விசிட்டிங் அவருக்கு மேல இத்தனை பேர் கூட்டமா வந்திருக்கீங்களே, எல்லாரும் வாயில விசில் வேற வச்சிருக்கீங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் பேஷண்ட், இதை கொண்டு போய் உள்ள ஊதி அவங்க என்னை செருப்பு கண்டி அடிக்க போறாங்க, உங்களை உள்ள விட மாட்டோம்னு சொன்னா எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்க வீட்டுல இப்படி நடந்தா என்ன உள்ள விடணும்? உங்க வீட்டுல இருந்தா அவன் ஏன்டா இன்னும் உள்ள விடணும்? எங்களை உள்ள விடணும், வீடியோ எடுக்கணும். நாங்க அதை போயிட்டு உள்ள போய் பேஷண்ட் படுத்துட்டு இருக்க டேபிள் பக்கத்துல நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதை வீடியோ எடுக்கணும். இவனுங்க ஒரு பக்கம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. 100 பேர் போய் அடிச்சிருக்காங்க. 300 வார்டுல இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரெக்னென்ட் அம்மா. உங்க வீட்டுல அந்த எதுவும் நடக்கூடாது அப்படின்னா உங்க மனசு கொதிக்குமா? நான் ஒண்ணுல போய் பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்கும். நான் போய் பேச ஒரு ஆறுதல் கிடைக்கும். விஜய் வந்து டிட்டு போட்டார், நீளமான ஒரு அறிக்கை. அதுக்கு அவருடைய தொண்டர்களே சொல்றாங்க, சின்னதா எழுதி பழகுடா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் வீடியோ போடணும் தலைவா, அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரும். வழக்கமா என்ன சொல்லிட்டு இருப்பானுங்கன்னா, காஜியில எப்படியாவது பாக்கணும்னே இருக்காங்க அவரை. இல்ல இளவு விழுந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடு. கரூர்ல இளவு விழுந்தப்போ வெளியே வா தலைவா, இதுக்கெல்லாம் வெளியே போராட்டம் பண்ணும் தலைவா, நாட்டையே தீக்கிரையாக்கணும் தலைவான்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. 41 பேர் செத்ததுக்கே வரலன்னு இப்ப அவனுக்கு ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிட்டு அளவா ஆசைப்படுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு இதுக்கெல்லாம் வீடியோ போடணும் தலைவா. வீடியோனா வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல நீயே எடுத்து போட்டலாம், அதுக்கு கூட உனக்கு நோக்காடாங்கிற மாதிரி இவனுங்களே இப்ப கேட்பதே தங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இதுக்கெல்லாம் வீடியோ போட்டாதான் தலைவா ரீச் ஆகும். இன்னொன்னு சொன்னா கடைசி வரையில இதெல்லாம் நாங்களே முழுசா படிக்க மாட்டோம், காரி துப்பி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, இதுங்க அங்க இருக்கக்கூடிய பாரிஸ் பகுதியில வயதான ஆட்கள்கிட்ட போயிட்டு கட்சியில் சேர்ப்பதற்கு பேச்சு கொடுக்கறது லேசுவாசா பேச்சு கொடுத்து அவர்களிடம் ஆதார் அட்டையை கேட்டு, ஆதாரையும் இந்த எலெக்ஷன் தேர்தல் அடையாள அட்டை நம்பரும் இருந்தா அதை 2ஐயும் ஃபில் பண்ணி இவர் இந்த கட்சியில் இணைந்து கொண்டார் அப்படின்னு ஒரு மெசேஜ் வர மாதிரி பண்ணி உறுப்பினர் சேர்க்கையை உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லாம நூதனமா செய்வதற்கான வழிவகைகளை அவர் பார்த்திருக்காங்க. பாஜக காரன் பரவாயில்லன்னு இருக்கு, அவனால ஒரு நம்பர் கொடுத்து மிஸ்டு கால் கொடுத்தா போதும் நீங்க உறுப்பினர்னு சொல்லி அறிவிச்சேன். அவன்கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு. லோக்கல் ட்ரெயினுடைய டாய்லெட்ல ஐட்டம் நம்பர்னு எழுதி வச்சிருவானுங்க பாஜக நம்பரை. அப்படியாவது ஆசைப்பட்டு காஜியில எவனாவது கூப்பிட்டான்னா உறுப்பினர் சேரணும், அதுல கூட ஒரு நேர்மை இருந்துச்சு, குறைந்தபட்ச நேர்மை. இவனுங்கிட்ட அதுவும் இல்லை. இவனுங்க பண்ணதெல்லாம் ஓகே, நிறைய பேர் நம்பி இதை கொடுக்கிறார்கள், ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு உதவி. ஒரு பாட்டி கிட்ட இவங்க செஞ்ச வேலை தான் இவங்களுக்கு இன்னைக்கு செருப்படி வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பாட்டிகிட்ட போய் ஆதார் நம்பரை கேட்க, அந்த அம்மா ஆதார் நம்பர் இல்லைன்னு சொல்ல. ஆதார் இல்லைன்னா என்ன, பேங்க் பாஸ்புக்கை கொண்டு வான்னு ஒரு தற்கொலை கேட்டிருக்கான். பேங்க் பாஸ்புக் அந்த அம்மாக்கு எங்கேயோ இவன் நம்ம கிட்ட இருந்து காசை திருட வந்திருக்கான் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவன அடுத்து போனை போட்டுருச்சு போடுறது. இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கப்ப என் பாட்டி கிட்ட காசு ஆட்டையை போட வந்தவன் எவன் அப்படின்னு தான் புடிச்சு சாத்தி விட்டுருக்காங்க. இதுதான் அங்க நடந்த விஷயம் போல தெரியுது. இங்க இந்த அம்மா பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பாட்டி சொல்லக்கூடிய வெர்ஷனை பார்த்தா இவங்க செஞ்ச வேலை பேங்க் பாஸ்புக்கை கேட்டு இவங்க திருடங்கன்னு நினைச்சு அடிச்சு தோச்சதுதான் அங்க நடந்திருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னேன். லேடி வந்து நம்ம அப்படி பேசுறீங்க ஆட்சி தள்ளி விட்டாங்க. இந்த காலத்தை ரொம்ப வலி. இப்போ இவ்வளவு அராஜகம் இருக்குது, இன்னும் ஆட்சியில வந்துட்டாக்கா இன்னும் எவ்வளவு அராஜகம் இருக்கும். பொதுவா சர்வே எடுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, எல்லா ஆங்கில ஊடகங்கள் சர்வே எடுக்கின்றன. அதிமுக காரன் இடம் வளம்னு ஒரு சேனலை வச்சு அவன் சர்வே எடுக்கிறான். திமுக அது சார்பா இன்டர்னலா ஒரு சர்வே எடுக்குது. எல்லா சட்டமன்ற உறுப்பினராக விரும்புபவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய தொகுதிக்குள்ள எப்படி கள நிலவரம் இருக்குன்னு சர்வே எடுப்பதுங்களா தொடர்ச்சியா நடந்துட்டு. ஒரு சர்வே எடுக்கிறதுனா வெறுமனே போயிட்டு நீங்க இந்த முறை எம்கேஎஸ் ஓட்டு போடுவீங்களா, இபிஎஸ் ஓட்டு போடுவீங்களா, விஜய் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கறதால பயனே இல்லை. அந்த 3 பேருடைய செல்வாக்கு என்னங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒர்க் அவுட் ஆகும். அந்த தொகுதியில் உங்கள் இந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீர்களா, அவர் இவரை நிப்பாட்டினால் நீங்கள் வாக்களிப்பீர்களான்னு ரொம்ப விரிவா சாம்பிள் சைஸ் பெருசா வச்சு பண்ணணும். அப்பதான் ஓரளவுக்கு துல்லியமான முடிவு கிட்டையாவது போக முடியும். எந்த கொஸ்டினருமே எதுவுமே இல்லாமல் இவர்கள் இதையெல்லாம் ஊடகம்ங்கிற அடிப்படையிலையோ அல்லது சர்வே எடுக்கக்கூடிய நிறுவனம்ங்கிற அடிப்படையிலோ குறைந்தபட்ச நடுநிலைத்தன்மையோடு உங்களுடைய அடையாளங்கள் எதையும் காட்டாம போய் மக்கள்கிட்ட கேட்டு அவங்க பதில் சொன்னாதான் அதுல நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புற ஒரு முடிவு கிடைக்கும். மாறா இந்த தற்குறிகை என்ன செய்யுதுன்னா, கழுத்துல தாவேக்க துண்டு, கையெல்லாம் தாவேக்க கொடி, விஜய் படத்தை தூக்கி நெஞ்சுகிட்ட புடிச்சுக்கிறது. 10 பேர் சேர்ந்து இதுக்கு பேர் பிரச்சாரம், சர்வே கிடையாது. பண்ணுங்க. அத போயிட்டு நீங்க இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பப்ளிக் கிட்ட கேட்டா
இப்ப நம்ம வீட்டுல இல்ல இருக்கக்கூடிய அதிமுக காரங்க கூட இவ்வளவு நாள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைங்க. கொடியோட இது கட்சியினுடைய அடையாளத்தோட வந்து இது ஒரு மறைமுக மிரட்டல். அதான். நாங்க ஒரு 10 பேர் வந்து நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டா இவங்களுக்கு வாக்களிக்கலன்னு சொன்னா நியூஸ்ல அவங்க பார்த்திருப்பாங்கல்ல. ம், ஒரு தற்குறி போலீஸ்காரர் கையை பிடித்து கடித்தான், ம், ஒரு தற்குறி பனைமரத்தில் ஏறி குதித்தான், ம். அங்க அந்த அட்டுழியத்தை பண்ணான், இங்க இந்த கிறுக்குத்தனத்தை பண்ணான், இந்த மாதிரி கிறுக்கு கும்பல் ஒன்று தற்குறி கும்பல் ஒன்று வருது, அதுங்க யாருக்கு ஓட்டு போடுதுன்னு கேக்குனா இவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல பப்ளிக்கு. ம். இந்த பயத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இதுல இருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குது. இவங்க என்னன்னா சர்வே எடுக்க கூடாதா? சர்வேவுக்கு எதுக்கு போலீஸ் அனுமதி? ம். போலீஸ் அனுமதி இல்லாம சர்வே எடுத்தா திமுக காரங்க அடிப்பாங்களா? ம். அது அல்ல பிரச்சனையுடைய மையம். நீங்க ஜெயலலிதா ஆட்சியை கடந்து வரலடா. அவங்க அண்ணன் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. இவங்க தான் அதுக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க. அதான் அதான் பிரச்சனை. சோ இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், சர்வே எடுப்பது அல்ல பிரச்சனை. நீங்க போய் எடுக்கிற முறை இது வந்து களத்துல பிரச்சனை உண்டாக்கும், கடுப்பை ஏத்தும். இது வந்து திமுக அதிமுகன்னு இல்ல, 6 அறிவுள்ள எந்த மனிதன் பார்த்தானாலும் கூப்பிட்டு வச்சு சொலுப்புன்னு ஒரு ஆளா விட்டு தான் துரத்துவோம். அந்த மாதிரி வேலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. புசியானது கதறிட்டு அறிக்கை விட்டாப்லே, ம். யாரும் அப்படி போகாதீங்க சொல்ற வரைக்கும் அப்படின்னு எங்க ட்வீட் போட்டாப்லே, ஒரு ட்வீட். அந்த ஆள் என்ன சொல்றாப்புன்னா, நேற்று திருவண்ணாமலையில சாமி சுத்தி வர தெருவுல இப்ப இவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கானுங்க, இவனுக்கு மாவட்ட செயலாளர்னு போட்டிருக்கானுங்களா, அவனுக்கு பிறந்த நாள் பொல்லா நாள் ஏதாவது வந்துச்சுன்னா இவனுக்கு ஒரு வண்டியுடைய உச்சியில ஏறி நின்னுக்கிறானுங்க. அதை விட உயரமா ஒரு கிரேனை கொண்டு வந்துடுறானுங்க. அந்த கிரேனுடைய கவுர வாய் இருக்குல்ல, அதுல ஒரு ராட்சத மாலை, அந்த யானை மாலை போடுற மாதிரி கிரேனை வச்சு தனக்கு தானே மாலை போட்டுக்கிறானுங்க, பூ அள்ளி கொட்டிக்கிறானுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு இடவசதி வேணும்ல. ம். அது இல்லாத தெருக்கள்ல ஊர்கள்ல போய் இந்த மாதிரியான கூத்துக்களை பண்ணும்போது அதுல ஒரு மன்றான் நேத்து தண்ணி துப்பாக்கி இருக்குல்ல, ஆமா. தண்ணி துப்பாக்கி மாதிரி ஒண்ணு, அதுல இருந்து புஸ்வானம் மாதிரி நெருப்பு வருது. இதை அவனே வச்சுக்கிறான். தன்னுடைய பிறந்த நாளுக்கு தானே இந்த புஸ்வான துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறான். பின்னாடி வந்து அன்பின் அட்டகாசமே அப்படின்னு இவன் பேரு. இப்படியான கூத்தெல்லாம் பண்ணி புஷிக்கே கோவம் வந்துதான், பொறுக்க மாட்டாத புஷி இன்னைக்கு வந்து பிறந்த நாள்லாம் நல்ல பொங்கி எழுந்துட்டாரு. நல்ல விஷயம், நல்ல நாள் பொல்ல நாள் வந்துச்சுன்னா ஊட்டோட பண்ணுங்கடா, அப்புறம் செண்டிகளா. ம். தெருவுல வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஏன் தாலி அறுக்காதீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது போக இவனுக்கு இன்னொரு வேலை பண்றானுங்க, மாடல் போலிங். நேற்றைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது இது கண்டிப்பா செருப்படி வாங்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துருச்சு, இந்த செருப்படி சம்பவத்துக்கு முன்னாடியே இந்த வைபவம் நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மாடல் பேலட் பேப்பர் அப்படித்தான் அதை அவங்க வச்சிருக்காங்க. அதுல விசில் மட்டும்தான் சின்னம், ம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம், ஆலமரம், இலை அப்படின்னு கண்டபடி. அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய சின்னங்கள் பட்டியலே இல்லாத, சுயேட்சைக்கு கூட தராத சின்னங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ம். இதுக்கு நடுவில் விசில் இருக்குமா, நீங்க இதுக்கு ஓட்டு யாருக்கு போடுவீங்க பாருங்க அப்படின்னு போய் காட்டுறது. எப்படி இருக்குன்னா பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படிங்கிற லெவல்ல மக்கள்கிட்ட போய் இந்த தேர்தல் வருது, இந்த தேர்தலில் விஜய் மட்டும்தான் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த ஒரு விரலை நீட்டி இந்த ஒரு விரல்ல எதையாவது ஒன்று தொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கும் 4 ஆபாயில விசில தொட்டுட்டு 3 தொட்டது யாருன்னு பல்ல காட்டுது. இதை வீடியோ எடுத்து வச்சுட்டு பாருங்க விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு, எத்தனை சின்னத்தை காட்டினாலும் அவங்க விஜயோட சின்னத்துல தான் கை வைக்கிறாங்க. ம். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்னு அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டிட்டு ஒன்று கேட்குது, ஒரு புள்ள கேட்குது, நீ விஜய்க்கு தானே போடுவாங்க, எந்த போட மாட்டேன்னு அது காரி துப்பிடுச்சு. அது பல தடவை கேட்குது. யாருக்கு ஓட்டு போடுவ? வாய்ப்பு போச்சு. எவனுக்கு நான் போடுறேன், ஏன் எல்லாம் கேட்டுக்கிறேன். விஜய்க்கு போடு. தான் போட்டு தான் பந்து விஜய்க்கு போடுவே, யாருக்கு போடுவ? மக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு தான் இது மாதிரி ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. எல்லா உதயசூரியன் இருக்காதான், இரட்டை இலை இருக்காதான், கை இருக்காதான், தாமரை இருக்காதான், இந்த கடைசி விவசாயியா அதுவும் கூட இருக்காதான். ஒரே ஒரு சின்ன விசில் மட்டும்தான் இருக்கும், மீதி 4 சின்ன சின்ன பட்டியலே இல்லாததெல்லாம் இருக்கும். இதுல இருந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்படி ஒரு மாடல் போலிங்க நடத்தினா இந்த தற்கூரிகளை டீல் செய்வதற்கு 2 வழிதான் இருக்கு. நானா இருந்தேன்னா அட தவுட்டு தற்கூரி, சர்வேங்கிறது இப்படி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஸ்டினரை வச்சு ப்ராப்பரா கேள்வி கேட்டு எடுக்கணும், எடுக்க போகும்போது இந்த மாதிரி கட்சி அடையாளங்களோட போகக்கூடாது, அவங்கள நீ இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்கள கடுப்பாக்கும், அவங்க உண்மையிலேயே யாருக்கு ஓட்டு போடுறதா நினைச்சிட்டாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க, உன்னை பார்த்து பயப்படுவாங்க, நீங்க கூட்டமா போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு இந்த தற்கூரிக்கு எடுத்து சொல்லலாம். இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அந்த தற்கூரி என்ன சொல்லும்? கதறு கதறு, பயந்துட்டியா அப்படின்னு தான் கேட்கும். நாம திருப்பி காரி துப்பிட்டு நடந்து போயிடும். இது ஒரு வழி. அதாவது உரையாடல் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் செய்யக்கூடிய வழி இதுதான். இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. செவுளை சேர்த்து பொலிர்னு அரைஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, போய் பனையூர்ல பண்ணு அப்படின்னு இந்த 2வது உபாயத்தை தான் நேற்றைக்கு பிராட்வேல ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இதுதான் பலனளிக்குது. இங்க எத்தனை தடவை பேசினாலும் அவனுக்கு கதறு கதறுன்னு தான் சொல்றாங்க. அறையை வாங்கிட்டு பாருங்களேன், நெஞ்ச பிடிச்சிட்டு அக்கா ரத்தமா வாந்தி எடுத்தங்கான்னு. இல்லை அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து நிறைய பக்கம் வந்து நம்ம அடிவாகணும்னா 4 பேர்கிட்ட ஒம்பளுத்து அடிவாகணும்னா உடனே வந்து 7 அடி 8 அங்குலத்தில் ஒருத்தர் வருவாரு. அவன் வந்து என்ன பண்றது, விஜய் வரணும்ல,
அதான். விஜயை பார்ப்பதற்காக பிள்ளையை பலி கொடுப்பதற்கு கூட அவங்க தயாரா இருக்காங்க. ம். ஆனா ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டு இருந்தா விஜய் வந்து பார்க்கணும். விஜய் பார்க்க மாட்டேங்கிறாரே. ம். நீ எங்கடா வந்த? உன்னை பார்த்து என்ன பண்றது? ராஜ்மோகன். லூஸ் மோகனையோ லயோலாவையோ இவங்கள பார்த்து நான் என்ன பண்றது? விஜயை வர சொல்லு, திண்டுக்கல் ரீட்டாவை ஆட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க படுத்துட்டு இருக்காங்க. பொதுவா சின்ன கட்சிகள் வந்து பெரிய எதிரிகளை கட்டமைக்க இந்த மாதிரியான மேடையில சவடால் விடுறதெல்லாம் ரொம்ப நார்மல். நீங்க திமுக இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இங்க இருந்துட்டு இஸ்ரேலி ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பேசுறது உண்டு. அதோட சின்ன வெர்ஷன் தான் திமுகவையும் அதிமுகவையும் இங்க இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் பேசுவது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. மேடையில என்ன வேணாலும் பேசிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பசங்க சின்னத்தனமா சவடால் விடுவதை ஒரு கண்டுக்காம தான் அவங்களும் விட்டு வைப்பாங்க. எலெக்ஷன் ஒன்று நடக்கும்போது தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய திமுக அதிமுக எல்லாம் இதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை. பேசத்தானே முடியும், பேசிட்டு போ அப்படின்னு விட்டோம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு பிரச்சனைனா 2 கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் தான் வந்து நிக்க போறான். நம்ம ஓட்டு வங்கியை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா கடைசியில கடந்த 50 வருஷம் வரலாறுங்கிறது தான். ஏரியால பிரச்சனைனா இந்த 2 பெரிய கட்சிகள்ல இருந்து யாராவது ஒரு கனெக்ஷன்ல ஒருத்தர் தெரியும். அவர் மூலமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற அடிப்படையில தான் அந்த ஊர்ல செல்வாக்கு ஒரு கட்சிகள்லாம் வளரும். இதுதான் அதனுடைய பலம். ஆனா எலெக்ஷன் விஷயத்துல இதையெல்லாம் கண்டுகொள்ளாம எப்போதும் கண்டுகொள்ளாம இருப்பவர் கூட எலெக்ஷன் விஷயத்தில் இப்படியான வேலைகளை செய்தால் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாடல் போலிங்கிற பேர்ல அதுலயும் யோக்கியமா எல்லா சின்னத்தையும் வச்சு கேட்டிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. நீ இப்படி ஒரு சில்லுண்டி வேலையெல்லாம் பண்ணா எந்த இவங்க கட்சிக்காரன் எதுவும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். வரும்போதே எவ்வளவு வந்து விசத்தனமா விஷத்தோட வராங்க. இல்ல இதுல கடைசியில வந்து பாஜக பரவாயில்லைங்கிற ஒரு இடத்துல உடனே தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பைத்தியங்க இருந்தாங்க. அவங்கள பத்தி பேசி ஓஞ்சி போனோம். இப்ப அவங்க வந்து இவங்களை திட்டுற அளவுக்கு வந்து இவங்களுடைய நிலைமை இருக்குது. உண்மைதான். நேத்தைக்கு அந்த தேனியில இங்க வந்தா உயிரோட போக மாட்டேன்னு இந்த பீச்சாங்கை பாண்டிங்கிறவன் சவடா விட்டான். அவன் போய் சாட்டை தூரம் போய் அவன் ஊர்ல இங்கதான்டா வந்து நிக்கிறேன், நீ எங்கடா வாடா வட்டக்கப்பு எங்கடா போனேன்னு கூப்பிட்டான். அங்கேயும் போய் அடிதடிக்கு போய் அவனுங்கிட்ட அடி வாங்கிடுவானுங்க. இவனுங்களுக்கு அடி வாங்குறதுக்கும் சாமர்த்தியம் இல்ல. இப்ப கொரோனா காலத்துக்கு முன்பு ரோட்ல நாயை யாராவது அடிப்பாங்க, படம் ரிலீஸுக்கு வந்து அடிச்சு கண்ணு வீங்கி வந்து அந்த கண்டீஷன்ல இருந்துகிட்டு இவனுங்களுக்கு எதுக்கு இந்த பொல்லா இன்னொன்னு இந்த கொரோனா காலத்துக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நாய்களை யாராவது ஒரு சைக்கோ பைய அடிச்சு வீடு ஏதாவது இருக்கும். அப்பெல்லாம் நாய்கள் மீது பெரிய பரிதாபம் வரும். ரோட்ல லாரி அடிச்சு சப்பழிஞ்சு கிடக்கக்கூடிய நாயை பார்த்தா கூட ஐயோ பாவம்னு வரும். இந்த நாய்கள் தெருநாய்கள் தொல்லை, குழந்தைகளை கடித்திழுப்பது, இந்த மாதிரி செய்திகள் இறப்பது இதெல்லாம் செய்தியில வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாய்ங்க மேலேயே அந்த கருணையே போயிடுச்சு இல்ல. இது மாதிரிதான் கடந்த 2-3 வருடங்களாக ஏதோ சின்ன பசங்க ஏதோ விஜய் மேல இருக்கக்கூடிய ஆசையில பண்ணிட்டு இருக்கானுங்க. அது பைத்தியங்க, இதனால என்ன நடக்க போகுது, கத்துறத கத்திட்டு போட்டோம், இப்படிதான் எல்லாரும். ஆனா அது ஒரு கட்டத்துல என்னவா மாறுதுன்னா செருப்பால் அடிச்சு கருப்பட்டி கையில் கொடுக்காம இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு கையில விசில வேற கொடுத்து காதுக்குள்ள வந்து கொய்யின்னு அடிக்க வச்சிருக்காங்க. இனி தேர்தல் நெருங்கும் வரைக்கும் இப்போ ஒரு கட்சி தானே அடிச்சிருக்கு. நீ ஊர்ல இது வந்து சுயேட்சையில சொந்த செல்வாக்குல நிக்கிறவங்க கூட இவனுங்களை பார்த்தா கூப்பிட்டு வச்சு சடுப்புன்னு அரைஞ்சுதான் அனுப்பும். ஏன்னா இவனுக்கு பண்ற வேலை வந்து அப்படி லெவல்ல இருக்கு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்